ஹலோ ட்ரேடர்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ட்ரேடர்ஸ் நம்ம எல்லாருக்குமே இந்த ஐவி, இம்ப்ளாய்டு வொலட்டிலிட்டி, இதை பற்றி ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சில டைம் நம்ம ஆப்ஷன் பை பண்ணியிருப்போம், மார்க்கெட்டும் நம்ம பை பண்ண அதே டைரெக்ஷன்லேயே மூவ் ஆயிருக்கும். ஆனால் ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அந்த டெல்டா பேஸ் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்த்தோமோ அதை விட ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் கிடைக்கும். அதே சேம் பார்த்தீங்கன்னா சில டைம் மார்க்கெட் நம்மளோட டைரெக்ஷனில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மூவ் ஆகிருக்காது, ஆனால் நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்தா எக்குத்தப்பா ஏறி இருக்கும். இந்த சேம் ஆப்போசிட் சைடில் ஆப்ஷன் செல் பண்ணியிருப்பாங்க. சில டைமில் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு அவங்க எதிர்பார்த்த அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவே ஆயிருக்காது, ஆனாலும் பார்த்தா ஆப்ஷன் ப்ரைஸஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாகி அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் சிம்பிளாக சொல்கிறது ஐவி ப்ளே பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் ஐவி? ஸோ இந்த வீடியோவில் இம்ப்ளாய்டு வொலட்டிலிட்டியை பற்றி கம்ப்ளீட்டாக அலசி ஆராய்ஞ்சிருவோம். வாங்க, எப்படி இந்த ஐவியை கால்குலேட் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக ஐவினா என்ன, அதுக்கு முன்னால் பேசிக்காக வொலாட்டிலிட்டினா என்ன, ஹிஸ்டாரிக் வொலாட்டிலிட்டினா என்ன, இது எந்த ஃபார்முலாவை வச்சு இந்த ஐவியை கால்குலேட் பண்ணுறாங்க, அது நமக்கு ட்ரேடிங்கில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே ஒரு கவர்ச்சிகரமானது. என்ன ரீசன்னா அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தருது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ நம்ம எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கணும், ட்ரேட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டோட தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான வழிகளை ஒரு ரெண்டு ப்ராடு கேட்டகரியாக பிரித்தோம்னா, ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று ட்ரேடிங். ரெண்டுமே பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் தான். ரெண்டுலேயுமே சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ட்ரேடிங்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணால் நம்மளுடைய மிஸ்டேக் என்னன்னு தெரியும். அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கிட்டு அடுத்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஃப்ரீக்குவன்சி சீக்கிரமாக நடக்கும், அடிக்கடி நடக்கும். ஆனால் இதே இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு லாங் டேர்முக்காக ஒரு 5 இயர்ஸோ இல்லை 10 இயர்ஸோ பிளான் பண்ணி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதோட ரிசல்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணி மறுபடியும் ஒரு ட்ரை எடுக்கிறோன்னு வைங்க, அதோட ரிசல்ட் வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகுது. ஸோ அந்த ஜேர்னி ரொம்ப லாங் ஆனது இன்வெஸ்ட்மெண்ட்டில். அந்த அதர் ஹேண்ட் ட்ரேடிங்கில் நம்ம இம்மீடியட்டாக நம்மளுடைய மிஸ்டேக்ஸை சரி பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ரீஅப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக கிடைக்குது. ஸோ அதனால தான் நிறையா பேர் இன்றைக்கி ட்ரேடிங்கை ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்க நினைக்கிறாங்க, ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக ட்ரேடிங்கை கற்றுக்கணும், ட்ரேடிங் செய்யணும், ட்ரேடிங் செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. ஸோ சம் லாஸஸ் நடக்குது, ப்ராஃபிட் நடக்குது. ஸோ லாஸ் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு எல்லாருக்குமே வர்ற ஒரு ஐடியா, நம்ம ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணால் நம்மளுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் ஆன்லைன் கோர்ஸோ இல்லை ஆஃப்லைன் கோர்ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணுவோம். அப்படி கோர்ஸ் அட்டன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஃபுல்லி உங்களுடைய டிசிஷன். அந்த கோர்ஸுக்காக நீங்கள் கொடுக்குற ஃபீ உங்களுக்கு அஃபோர்டபுள் அப்படின்னா நோ இஷ்யூ. ஸோ அதை நான் என்னுடைய கமெண்ட் அதை சொல்ல விரும்பலை. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பெரும்பாலான கோர்சஸில் அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை சொல்லித்தராங்க. ஒரு 3-4 நல்ல ஸ்ட்ராட்டஜியை சொல்லித்தருவாங்க. மேபி அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணுறவர் அவர் கண்டுபிடிச்சதாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது 2-3 ஸ்ட்ராட்டஜியை ஆல்ட்ரேஷன் பண்ணி அவர் ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கியிருக்கலாம். அது நிறைய டைமில் அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கலாம். ஆனால் எல்லா டைம்லையும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் 100% சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகே, இன்கேஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் சக்ஸஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியவே நீங்கள் கற்றுக்கிட்டதாக வச்சுக்கோமே. அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டீங்க, ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, முக்கியமாக இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்களை அடிப்படை லெவலில் இருந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் மேலே கொஞ்சம் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா தான் எந்த ஒரு கிளாஸ்லையுமே நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக கற்றுக்க முடியும், துல்லியமாக கற்றுக்க முடியும். இன்கேஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எப்படி சேஃபாக எக்ஸிட் ஆகுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தெளிவாக கற்றுக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு அடிப்படையான விஷயங்களை அட்லீஸ்ட் ரொம்ப பேசிக் லெவல் இல்லாமல் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம், நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய டாபிக்ஸ் இருக்குது, ஒரு டாபிக்ஸும் எடுத்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த ஐவி, இம்ப்ளாய்டு வொலாட்டிலிட்டி, அதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஐவியை பற்றியான எந்த டவுட்டுமே உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ ஐவியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா அந்த பேசிக்ஸ் எல்லாமே சரியாக தெரிஞ்சுக்காமல் நீங்கள் போய் ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணி சில ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்குறீங்க அப்படின்னா அது
கன்சிடர் கைண்ட் ஆஃப் எடுத்தோடனே ஒரு பில்டிங்கோட ரூஃப் எப்படி கட்டுறது அப்படின்னு கற்றுக்கிற மாதிரி. ஸோ ஒரு பில்டிங்கோட ரூஃபை நம்ம ஈஸியாக எப்படி கட்டலாம்னு கற்றுக்கிட்டா அதை வச்சு நம்மளால் ஒரு பில்டிங்கை கட்ட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பில்டிங்க்கு வந்து கீழே ஃபவுண்டேஷன் போடணும், பில்லர்ஸ் போடணும், வால் எப்படி கட்டணும், இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா தான் ஃபைனலாக ரூஃபை வந்து க்ளீனாக கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா வெறும் ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது. அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்யுது, ஏன் வேலை செய்யுது, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னால் உள்ள லாஜிக் என்ன, அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த கண்டிஷனில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியை ஈவன் ஒரு ட்ரெயினர் உங்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுத்தாலுமே அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா பேசிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த இமேஜை பாருங்கள், இதில் வந்து நிறையா மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஒன்றுமே ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒன்றுனே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ ஒரு சப்ஜெக்டை ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு அதை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ அதை அந்த நாளைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் டெல்டா, காமா, தீட்டா, வேகா அண்ட் ரோ, ஆர்ஹெச்ஓ அப்படின்னு தெரியும். டெல்டா அப்படின்னா ரஃபா எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸோட டெல்டா 0.5 அப்படின்னா அண்டர்லையிங் அந்த ஸ்டாக்கோ அல்லது இண்டெக்ஸோ எவ்வளோ மூவ் ஆகுதோ அதில் 50% இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்றது ரஃபா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரியல் டைமில் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸாக்டாக 0.5 அப்படின்னா 0.5 அளவுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரைஸஸ் மூவ் ஆகாது. கம்மியாகவும் மூவ் ஆகலாம், அதிகமாகவும் மூவ் ஆகலாம். ஏன்னா அதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. மெயின் ரீசன் ஐவி. இந்த மூவ்மெண்ட்டுக்குள்ளாரையே வந்து அதோட டெல்டா 0.5லேருந்து ஒரு 0.3க்கு போகிற ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கலாம். ஏன்னா நியர் எக்ஸ்பைரியில் வந்து காமா வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் டெல்டா அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலே அதை பற்றி நிறையா வந்து பேசலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 hour வீடியோ போட முடியும் வெறும் டெல்டா வச்சு. அதோட ஃபார்முலா என்ன, எப்படி அதை அந்த டெல்டா வேல்யூ டெரைவ் பண்ணி கொண்டு வராங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு 1 hour வீடியோ போட முடியும். ஸோ இன்றைக்கான சப்ஜெக்ட் வந்து ஐவி, இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி. எந்த ஒரு ஸ்டாக்குமே ஒரு எந்த ஒரு ப்ரைஸுமே எவ்வளோ வந்து மேலேயும் கீழேயும் மூவ்மெண்ட் ஆகுது ஃபார் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம வாலட்டிலிட்டின்னு சொல்கிறோம். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வாலட்டிலிட்டி வந்து பேசிக்காக அது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரோ அல்லது நெகட்டிவ் நம்பரோ கிடையாது. பெரும்பாலும் நீங்கள் எந்த ஐவியையும் பாருங்கள், இல்லை ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி ஹெச்வியையும் பாருங்கள், ஜஸ்ட் நம்பராக தான் இருக்கும். அது மைனஸ்லையோ அல்லது ப்ளஸ்ஸோ அப்படிங்க கிடையாது. ஸோ அதோட மீனிங் என்னென்னா வாலட்டிலிட்டி வந்து நமக்கு டைரக்ஷனை கொடுக்காது. மார்க்கெட் இங்கேருந்து இனி புள்ளிஸ் இவ்வளோ தூரம் மேலே போகணும் அல்லது பேரிஷ் ஆகும் இவ்வளோ தூரம் கீழே வரணும் வந்து வாலட்டிலிட்டி வந்து டைரக்ஷனை கொடுக்காது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு நம்பர். அந்த நம்பருடைய அர்த்தம், அந்த நம்பருடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் போது மார்க்கெட் ரொம்பவும் மேலேயோ அல்லது அதே அளவு கீழேயோ போகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து வாலட்டிலிட்டி. ஸோ வந்து பொதுவாக ஐபியோட வேல்யூ நீங்கள் பெரும்பாலும் ஆப்ஷன் செயினில் பார்க்க முடியும். இது வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் உள்ள ஆப்ஷன் செயின். இந்த பார்த்தீங்கன்னா ஐவி ஒரு ரோ இந்த பக்கம் இருக்குது. ஸோ ரைட் சைடு இங்கே ஐவி இருக்குது. இட் மீன்ஸ் புட் ஆப்ஷனுக்கு எவ்ரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஐவி அண்ட் கால் ஆப்ஷனுக்கும் வந்து ஐவி வந்து தனியாக இருக்குது. இது வந்து சென்சிபிளோட ஆப்ஷன் செயின் நிஃப்டியோடது. இங்கே பாருங்கள் ஐவின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்குது. இப்போ 24,000 இருக்குல்ல, 24,000ஓட ஐவி வந்து 9.4 அப்படின்னா 24,000ஓட கால் ஆப்ஷன் ஐவியையும் புட் ஆப்ஷன் ஐவியையும் ரெண்டையும் கூட்டி அதை 2ஆல் டிவைட் பண்ணால் வர்ற வேல்யூ தான் 9.4. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஐவி இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இதை வந்து டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் வந்து ஆக்சுவல் வாலட்டிலிட்டி. இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது ஃபியூச்சரில் இவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வாலட்டிலிட்டி தான் வந்து இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ஐவி. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம வந்து இந்த ஹெச்வின்னா என்ன, அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அது நமக்கு வந்து எப்படி யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஹிஸ்டாரிக் வாலட்டிலிட்டியை வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை ஒரு கூகுள் ஷீட்டில் வந்து போட்டிருக்கேன். இந்த மேத்தமெட்டிக்ஸை பார்த்துட்டு யாரும் ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஆக்சுவலாக ஒரு ஹிஸ்டாரிக் வாலட்டிலிட்டியை மார்க்கெட்லேருந்து டேட்டாவை நம்ம எடுத்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான கால்குலேஷன் தான் இது. இதை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் போய் டேட்டாஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே போட்டு எக்ஸல் ஷீட்டில் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெடிலி அவைலபிள் இன் ட்ரேடிங் வியூ. ஆனால் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காரணம், அட்லீஸ்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஜஸ்ட் மேலோட்டமாக தெரிஞ்சுட்டு போகாமல் பேசிக் லெவலை விட்டு கொஞ்சம் டீப்பாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்.
நம்ம வந்து கண்டினியூவாகவே வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ட்ரேடிங்கில் மட்டும் இல்லை, எந்த விஷயத்துலையுமே. ஸோ அதுக்காக தான் சிம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த டேட்டா வந்து என்எஸ்சியோட க்ளோசிங் ப்ரைஸ் டேட்டா கடைசி 10 நாளைக்கு 8ஆம் தேதியிலேருந்து லேட்டஸ்ட் 19 ஜூன் லாஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் உள்ள டேட்டாவை என்எஸ்சி வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். 10 நாள் உள்ள டேட்டா ப்ளஸ் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா. ஏன்னா அந்த 8 ஜூனுக்கு உள்ள லாக் ரிட்டர்ன் வேணும்னா அதோட ப்ரீவியஸ் டே வேணும். அதனால ஸோ 10 நாள் டேட்டா என்எஸ்சி வெப்சைட்லேருந்து எடுத்தேன். எப்படி எடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். என்எஸ்சியோட வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. மார்க்கெட் டேட்டா இங்கே இருக்குது. மார்க்கெட் டேட்டாவில் கீழே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டைசஸ், ஹிஸ்டாரிக்கல் கேபிட்டல் மார்க்கெட்டை சூஸ் பண்ணிவிட்டு இண்டைசஸ் ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டா அதை கிளிக் பண்ணணும். நமக்கு வந்து நிஃப்டி 50 டேட்டா இல்லை, நிஃப்டி 50. இங்கே வந்து ஃப்ரம் டேட்டு டு டேட்டு நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டேட்டுக்கு வேணும், நமக்கு 10 நாள் வேணும் அப்படின்னா எத்தனாம் தேதியிலேருந்து வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். டு டேட்டு போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா, சப்மிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா வரும். நமக்கு என்ன தேவை, ஒன்லி க்ளோசிங் ப்ரைஸ், நிஃப்டி க்ளோசிங் ப்ரைஸ் அந்தந்த டேட்டில் வேணும். இதை டேரெக்டாகவே இங்கேயே காப்பி பண்ணிக்கலாம். இல்லைனா CSV ஃபார்மெட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸல் ஃபைல்லையும் போட்டுக்கலாம். இது மட்டும் இல்லை, எந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அதையும் வந்து ஈஸியாக க்ளோசிங் ப்ரைஸ், ஓப்பன் ஹைலோ க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, எங்கள் மார்க்கெட் டேட்டா இந்த ஈக்விட்டி ஸ்டாக் வாட்ச் அதில் வந்து நிஃப்டி வந்து இன்னொரு வெப்சைட் ஓப்பன் கேட்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகே, இதில் வந்து நிஃப்டி 50 சூஸ் பண்ணதுனால அதில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸும் இதில் இருக்குது. இதில் எந்த ஸ்டாக் வேணும், இல்லை எனக்கு நிஃப்டி 50 வேண்டாம், வேறு நிஃப்டி பேங்கோ இல்லை நிஃப்டி 100 எது வேணாலும் சூஸ் பண்ணால் அதில் உள்ள எல்லா ஸ்டாக் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரிலையன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ரிலையன்ஸோட கம்ப்ளீட் டீடைல் இதில் இருக்குது. நமக்கு என்ன தேவை, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தேவை இல்லையா, க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து 1 டே, 1 வீக், 1 மந்த், 3 மந்த் எது வேணா இருக்குது. சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் CSV கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா, என்எஸ்சிலேருந்து இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக் ரெண்டோட டேட்டாவையும் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். நான் இதிலேருந்து எடுத்து தான் இந்த ஸ்ப்ரெட் ஷீட் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் ஃபார் 10 நாளைக்கு இந்த டேட்டாவை எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு டேயோட லாக் ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் லாக் ரிட்டர்ன் எடுக்காமல் நார்மலாக இதை பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் வந்து 1.04% வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1.04% வரும். ஆனால் சிங்கிள் டேயோட ரிட்டர்னை வந்து நம்ம அந்த மாதிரி சிம்பிளாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொண்டு வரணும். அதை வச்சு டெய்லி வாலட்டிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாலட்டிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள் ரிட்டர்னை வந்து நம்ம போட முடியாது. ஸோ நேச்சுரல் லாகரிதம் யூஸ் பண்ணி லாக் ரிட்டர்ன் வேல்யூஸ் வந்தால் தான் இதோட எக்ஸாக்ட் இதோட மீன், இதோட ஆவரேஜ் மீன் கண்டுபிடிச்சி அதிலிருந்து இது எவ்வளவு டீவியேட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். எல்லா டேட்டுக்கும் லாக் ரிட்டர்ன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து ஜஸ்ட் சிம்பிள், மேலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேச்சுரல் லாக் யூஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு LN போட்டு டுடே க்ளோசிங் ப்ரைஸ் டிவைடட் பை எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸ் நான் இங்கே ப்ளாட் பண்ணி காட்டுறேன். போட்டு இந்த வேல்யூ வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது எந்த 2 வேல்யூ வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் 8ஆம் தேதியோடது டிவைடட் பை 7ஆம் தேதியோடது. ஸோ வந்துருச்சா, சேம் வேல்யூ அதுதான் வந்து இங்கே போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லா டேட்டுக்கும் ரிட்டர்ன் வந்து கொண்டு வந்தாச்சு. அந்த டேட்டுக்கு அதோட ப்ரீவியஸ் டேயோட எவ்வளோ ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ எல்லாமே வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த 10 நாளோட லாக் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, இதோட ஆவரேஜ் என்ன, ஆவரேஜ் மீன்ஸ் 10ஐயும் வந்து கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 10 நாள் என்னென்ன ரிட்டர்ன்ஸ் வந்ததோ 10 நாள் க்ளோசிங்கில் அதோட ஆவரேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இதையும் ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதுதான் வந்து ஆவரேஜ், இந்த 10 நாள் ரிட்டர்ன்ஸோட ஆவரேஜ் இது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஆவரேஜை ஒரு நாளும் எவ்ரிடே வந்து ரிட்டர்ன் கிடைச்சது இல்லையா, அந்த ரிட்டர்ன் இதோட இந்த 10 நாளோட ஆவரேஜில் இருந்து எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு, எவ்வளவு வேறுபடுது, அதுதான் வந்து டீவியேஷன். நெக்ஸ்ட் காலமில் போட்டிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றுமே இல்லை, இந்த வேல்யூலேருந்து இந்த ஆவரேஜ் இது எல்லாமே சேம் தான், இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணியாச்சு. லாக் ரிட்டர்ன்லேருந்து அதோட ஆவரேஜ் மீன் இருக்குல்ல, அதை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா டீவியேஷன் கிடைக்குது. மீன்ஸ் ஒரு நாளும் அதோட ஆவரேஜ்லேருந்து எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு அப்படின்னு ஸோ மைனஸ் பண்ணால் கிடைக்கிறதா வந்து இந்த டீவியேஷன் வேல்யூ. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து 10 நாளைக்கும் இங்கே வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். இந்த எல்லாமே அந்தந்த பர்டிகுலர் டேக்கு உண்டான டீவியேஷன். ஸோ என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது என்னது, எல்லா டீவியேஷனோட ஒரு நாள் டீவியேஷன் எவ்வளோ டீவியேட் ஆச்சோ அதோட ஆவரேஜ் தானே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ சிம்பிளாக இது எல்லாத்தையும் வந்து கூட்டி
10 டேஸ் இருக்கா, 10 கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் கிடைக்கணும். ஆனால் இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வேண்டியது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா அந்த அளவுக்கான மார்க்கெட் டீவியேட் ஆக முடியும், மேலேயோ கீழேயோ டீவியேட் ஆக முடியும் அப்படின்ற வேல்யூ தான் நமக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி வாலட்டிலிட்டி இங்கே இந்த பர்சன்டேஜில் கொண்டு வந்துட்டேன். இது மைனஸாவோ ப்ளஸ்ஸாவோ இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இங்கேருந்து மார்க்கெட் ஒரு நாளும் இவ்வளவு தூரம் மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். ஸோ வேல்யூ வந்து மைனஸில் இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த வேல்யூஸில் மைனஸ் வேல்யூலாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் சேமாக இருந்தால் அது வந்து 0ன்னு காட்டியும். ஸோ நம்ம இதை அப்படியே வந்து ஆவரேஜ் எடுத்தோம்னா, அதாவது இதை அப்படியே வந்து எல்லாத்தையும் கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணால் வர்ற வேல்யூ கரெக்டான வேல்யூவாக இருக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டிவிஎஸ்னோட வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஸ்கொயர் பண்ணி இந்த இங்கே மேலே எழுதுங்க, ஸ்கொயர்டு டிவியேஷன், திஸ் நம்பர் மல்டிப்ளை பை திஸ் நம்பர் அகைன், தட்ஸ் ஆல் ஸ்கொயர்ட். ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கொயர் பண்ணிட்டா இந்த வேல்யூஸில் எதுவுமே வந்து மைனஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு -5 இருக்குன்னு வைங்களேன். -5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, -5 மல்டிப்ளை பை -5, ஆன்சர் என்ன வரும், +25 தான் வரும். அதே நீங்கள் வெறும் 5, ஐ மீன் +5 அதை ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, +5 மல்டிப்ளை +5 மீன்ஸ் 5 மல்டிப்ளை 5 ஆன்சர் 25, -5 மல்டிப்ளை பை -5 ஆல்சோ ஆன்சர் 25. ஸோ எந்த ஒரு மைனஸ் நம்பராக இருந்தாலும் சரி, ப்ளஸ் நம்பராக இருந்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட், அதாவது ப்ளஸ் நம்பர் தான் வருமே ஒழிய மைனஸ் வேல்யூ வந்து வரவே வராது. ஸோ இது அப்படியே ஸ்கொயர் பண்ணிவிட்டு எல்லா வேல்யூயும் இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு இதுக்கு இப்போ ஆவரேஜ் எடுக்கணும். இப்போ வந்து ஈஸி, இது 10ஐயும் வந்து கூட்டிகிட்டு 10ஆல் டிவைட் பண்ணால் இந்த ஆவரேஜ் வந்து வருது. ஸோ இது வந்து கரெக்டான வேல்யூவாக கிடையாது. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக எடுக்க வேண்டியது இந்த டிவியேஷனுக்கு தான், ஆக்சுவல் டிவியேஷனுக்கு தான் நம்ம வந்து ஆவரேஜ் எடுக்கணும். ஆனால் நம்ம இந்த ப்ராப்ளம்காக என்ன பண்ணிட்டோம், இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுத்ததுனால அந்த வர்ற ஆன்சரை என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரிஜினல் ஆன்சர் கிடைக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணிடணும். ஓகே, அதுதான் வந்து இந்த வேல்யூ வந்து இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் வேல்யூ. இதை வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணால் வர்ற வேல்யூ தான் வந்து இந்த 0.00975 அண்ட் ஸோ ஆன். ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் வொலட்டிலிட்டி ஆஃப் த லாஸ்ட் 10 days. ஓகேவா? இதை வந்து பர்சன்டேஜில் வந்து மாற்றணும் அப்படின்னா சிம்பிள், இந்த நம்பர் வந்து 100 கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 0.97%. அதுதான் வந்து வருது. இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பர்சன்டேஜ் கிடச்சிட போகுது. ஸோ டெய்லி வொலட்டிலிட்டி எவ்வளோ வந்து நிஃப்டிக்கு, 0.97%, ஆல்மோஸ்ட் 1%ன்னு வச்சுக்கோங்களா. ஸோ ஒரு 10 நாள் டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த 10 நாள் வந்து ஆவரேஜாக மார்க்கெட் வந்து எவ்வளோ வொலட்டைல், ஒரு நாள் கூடவும் 300 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கலாம், ஒரு நாள் வந்து 150 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கலாம். பட் அந்த ஆவரேஜ் மூவ்மெண்ட் இந்த 10 நாள் டேட்டா வச்சு நம்ம கணக்கு பண்ணும்போது என்ன வருது, 0.97%. இதை வந்து லாஸ்ட் வேல்யூ 19 ஜூன் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 24,000 இருக்குல்ல, இந்த 24,000ஓட 0.97% வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 232 பாயிண்ட்ஸ். ஸோ கடந்த 10 நாளாக வந்து மார்க்கெட் அண்ட் ஆவரேஜ் வந்து 232 பாயிண்ட்ஸ் மேலேயோ அல்லது கீழேயோ மூவ் ஆகிருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து டெய்லி வாலட்டிலிட்டி பேஸ்ட் ஆன் லாஸ்ட் 10 days. ஓகே, ஸோ இந்த டெய்லி வாலட்டிலிட்டி நம்ம கிடச்சிருச்சு. ஆனால் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டுக்காக என்ன பண்ணுவாங்க, ஆனுவலைஸ்டு வாலட்டிலிட்டி, அதை ஆனுவல் பேசிஸில் கணக்கு பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 15.48% வந்திருக்கு. இது ஒன்றும் இல்லை, இந்த டெய்லி வாலட்டிலிட்டியை வந்து ஆனுவலைஸ்டு பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ட்ரேடிங் டே, நார்மலாக வந்து 252 ட்ரேடிங் டே வரும். மேபி முன்ன பின்ன ஒரு 2 நாள் 3 நாள் முன்ன பின்ன வரலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 252 அந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ வந்துடும் 15.48. ஸோ 15.48 அப்படின்றது ஆல்மோஸ்ட் 3715 பாயிண்ட். இந்த பாயிண்ட் 1 இயருக்கு, நெக்ஸ்ட் 1 இயரில் மேபி கன்ஃபார்ம் கிடையாது, அல்லது மேலே போகணும் கீழே வரணும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த மேக்னிடியூட், இந்த ரேஞ்சை ரீச் பண்ணுறதுக்கான இப்போ 24,000லேருந்து 3,700 ப்ளஸ் மேலே போகிற மாதிரியோ அல்லது கீழே வர்ற மாதிரியோ அந்த மேக்னிடியூட் ரேஞ்சில் வொலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த ஆனுவல் வொலட்டிலிட்டி. சேம் அந்த டெய்லி வொலட்டிலிட்டி 232 பாயிண்ட் வந்துச்சு. இட் நாட் மீன் எவ்ரிடே 232 பாயிண்ட் போச்சுன்னு அர்த்தம் இல்லை. 232 பாயிண்ட் மேலே போச்சோ இல்லை கீழே போச்சோ அதையும் மென்ஷன் பண்ணல. அதுக்காக தான் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிளை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறேன். ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்குக்கோ இண்டெக்ஸ்க்கோ இந்த மாதிரியான கால்குலேஷன்லாம் போட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அதை எப்படி வந்து ட்ரேடிங் வியூ சார்ட் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து கண்டுபிடிக்கலாம். வாங்க அதில் காட்டுறேன். ஸோ ட்ரேடிங் வியூ சார்ட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து நிஃப்டியோட சார்ட்டு.
இப்போ நாம் வந்து ஏற்கனவே என்ன பண்ணோம், நிஃப்டியோட லாஸ்ட்டு 10 டேஸோட டேட்டாவை என்எஸ்சி வெப்சைட்லேருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதோட ஆனுவலைஸ்டு வொலாட்டிலிட்டி வந்து எந்த வேல்யூக்கு வரும் அப்படின்னு ஒரு ரஃபாக ஒரு ரியல் கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம். அதை வந்து ஈஸியாக ட்ரேடிங் வியூ சார்ட்லேயே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் வந்து இண்டிகேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போதும். ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டி இந்த வந்துருச்சு. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டி இந்த இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், 10 நாளோட 10 டேயோட ப்ரீவியஸ் டேட்டாவை யூஸ் பண்ணி தானே கண்டுபிடிச்சோம். ஸோ அதை செட்டிங்ஸ் வந்து மாற்றுறோம். செட்டிங்ஸில் போயிட்டு லென்த் வந்து 10. இது வந்து சார்ட்னு இருக்குது இல்லையா, சார்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம எவ்ரி டே க்ளோசிங் ப்ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஓகே, ஸோ அதனால் இதை வந்து டே சூஸ் பண்ணிக்கோங்க. 1 டே சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டியோட லைன் வந்து இதுதான். மேபி இந்த லைன் திக்னஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ரைட், ஸோ ப்ரீவியஸ் 10 டேஸை யூஸ் பண்ணி 10 டேஸோட க்ளோசிங் ப்ரைஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹிஸ்டாரிக் வொலாட்டிலிட்டி வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா. இது எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த லைனை வந்து கரெக்டாக அங்கே வச்சோம்னா லெஃப்ட் சைடு, அதாவது ரைட் சைடு இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 15.46 இருக்கா. அவ்வளோதான், சிம்பிள். இதுக்காக போய் 10 நாள் என்எஸ்சி டேட்டாவை வந்து எடுத்துகிட்டு வந்து கூகுள் ஷீட்டில் போட்டு இது பண்ணலாம் தேவையில்லை. இங்கே பாருங்க வேல்யூ என்ன வந்திருக்கு, 15.46, ஆல்மோஸ்ட் 45 or 46 வந்திருக்கா. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எவ்வளோ வருது, 15.48. கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிருக்கலாம், அக்யூரேட்டாக போனால் அவ்வளோதான் வரும். ஸோ எந்த சார்ட்டுக்குமோ எந்த ஸ்டாக்குமோ நீங்கள் போயிட்டு அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து கொண்டு வந்து க்ளோசிங் ப்ரைஸை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய கால்குலேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி வந்து ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம்லேயே வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஹெச்வி, அதாவது ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டின்னு இண்டிகேட்டரில் வந்து ட்ரை பண்ணுங்கள், அது வந்து வந்துடும். ஸோ இது வெரி சிம்பிள். ஆனால் ஏன் இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் அதோட கான்செப்ட் என்ன, எப்படி இது வந்து டெரைவ் ஆகி வருது, இந்த வேல்யூ வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து பண்ணேன். ஓகே, நம்ம ஆரம்பித்த சப்ஜெக்ட் ஐவி, இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி. ஆனாலும் இன்னும் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹெச்வி பார்த்தாச்சு, ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டி வந்து பார்த்தாச்சு. ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டி என்ன சொல்லுது, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ட்ரேடிங்கை வச்சு மார்க்கெட் எப்படி வொலட்டைலாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நமக்கு அது தேவையா, நமக்கு தேவையானது ஃபியூச்சர் வொலாட்டிலிட்டி. இதுக்கப்புறம் எப்படி வொலாட்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால்தான் நம்மளோட ட்ரேடிங் டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும், சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ ஃப்யூச்சரில் தான் ட்ரேடே நடக்கலையே, நம்ம எப்படி ஃபியூச்சர் வொலாட்டிலிட்டியை எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, ஃபியூச்சரில் தான் ட்ரேடிங்கே நடக்கலையே அப்படின்னு நான் சொன்னதை யாராவது வந்து இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர் இருக்குல்ல, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், அந்த ட்ரேடிங்கை பற்றி நினச்சிக்காதீங்க. நான் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறது எதிர்காலம் அப்படின்ற மீனிங்கில் வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு மெத்தட் ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா லாஸ்ட் ஒரு 30 டேஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சர் 30 டேஸும் இருக்கும் அப்படின்னு ரஃபாக ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். ஒன் திங், ஆனால் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாட் கேரண்டி ஃபியூச்சர்லேயும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு. மேபி நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், ஆனால் கேரண்டி கிடையாது. அப்போ நம்ம வந்து ஃபியூச்சரில் உள்ள வொலாட்டிலிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஃபியூச்சரில் இது நடக்கும் அல்லது நடக்காது அப்படின்னு சொல்லி யார் ட்ரேட் பண்ணுறா, ஒரே ஆட்கள் தான் ஆப்ஷன் மார்க்கெட்டில் உள்ளவங்க. ஏன்னா ஆப்ஷன் மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு தான் எக்ஸ்பைரி டேட் வந்து இப்போ இல்லை, இந்த வீக் எண்ட்லேயோ இல்லை மந்த் எண்ட்லேயோ இயர் எண்ட்லேயோ ஏதோ ஒரு எக்ஸ்பைரியை எடுத்து அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. இதுக்கு மேலே மார்க்கெட் போகாது அல்லது இதுக்கு கீழே மார்க்கெட் வராது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுறவங்க யார், ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும்தான். ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவங்களோட டேட்டாவை எடுத்துகிட்டு ஒரு ஆப்ஷன் ப்ரைஸுக்கு வந்து ஒருத்தர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24,000 வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 25,000 கால் ஆப்ஷனை ஒருத்தர் செல் பண்ணியிருக்காருன்னா அந்த கால் ஆப்ஷனுக்கு அவர் எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருக்கிறாரு, ஸோ இதுக்கு மேலே போகாது அப்படின்னு அவர் எவ்வளவு ப்ரீமியம் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே எதிர்காலத்தில் மேபி நெக்ஸ்ட் வீக்லையோ நெக்ஸ்ட் மந்த்லேயோ என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு அசியூம் பண்ணி தானே அவங்க வந்து அதில் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருக்கிற ஒரே டேட்டா அவங்களோட டேட்டா தான். எத்தனை பேர் எந்தெந்த ப்ரைஸ் வரைக்கும் ப்ரீமியம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ப்ரைஸ் வரைக்கும் ப்ரீமியமாக அவங்க கொடுக்க, ஆப்ஷன் பையராக இருந்தால் ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்தால் இந்த ப்ரீமியம் வரைக்கும் நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன்,
ஸோ எனக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து நம்புகிறாங்க. ஸோ இருக்கிற ஒரே டேட்டா இந்த ஆப்ஷன் பிளேயர்ஸோட தான். ஸோ அவங்களோட டேட்டாவை எடுத்து தான் இந்த இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி அப்படிங்கிறதே வந்து இந்த கான்செப்டே வந்து உள்ளே வருது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. ஏன்னா ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் மார்க்கெட் மூவ் ஆகலாம். நமக்கு கிடைக்கிற ஒரே டேட்டா ஆப்ஷன் ட்ரேடர்ஸோட ப்ரைஸ் டேட்டா தான். அதுதான் வந்து இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி. ஓகே, நம்ம சப்ஜெக்ட் வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்கோ அல்லது இண்டெக்ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேடிங் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்டாக்கையோ அந்த இண்டெக்ஸையோ நம்ம வந்து ஐவி வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது ஒன் திங் கிளியர். ஐவிங்கிறது இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற அசம்ஷனை வந்து ஆப்ஷன்ஸில் யாரெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட்டாவை வச்சு நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கான முயற்சி தான் வந்து ஐவி. சிம்பிள். ஸோ இது வந்து நிஃப்டி ஆப்ஷன் செயின். இதில் பாருங்கள், 2 சைடு கால் ஆப்ஷனுக்கு தனியாக ஐவிஸ் இருக்குது, புட் ஆப்ஷனுக்கு தனியாக இந்த ஐவி இருக்குது. என்எஸ்சியை வந்து இதை கால்குலேட் பண்ணி போட்டுருக்குறாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா பார்த்தோன்னே பயந்துட வேண்டாம். ஏன்னா இது அப்படியே வந்து இதுக்கு முன்னால் நான் வந்து இந்த ஹெச்வி ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டி பார்க்குறதுக்காக நிறையா டேட்டாஸ் எடுத்து அதில் உங்களை போர் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Black-Scholes ப்ரைஸிங் மாடலில் வந்து கால் ப்ரைஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 24,200 கால் ஆப்ஷன் ஐவி வந்து எவ்வளோ காட்டுது? 13.48 காட்டுது இல்லையா? இது எப்படி வந்ததுன்னு இந்த எல்லா டேட்டாவையும் எடுத்து எக்ஸல் சீட்டில் போட்டு உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா நிச்சயமாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஏன்னு நான் இப்போ சொல்கிறேன். டைரெக்டாக ஐவியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து டைரெக்டாக கிடையாது. ஆனால் இந்த Black-Scholes ப்ரைஸிங் மாடலில் வந்து கால் ப்ரைஸையோ அல்லது ஒரு புட் ப்ரைஸையோ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து உள்ள ஃபார்முலா இருக்குது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ப்ரைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Black-Scholes மாடலில் வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் உள்ள எல்லா டேட்டாவையும் நம்ம போட்டோம் அப்படின்னா கால் ப்ரைஸ் வந்துடும். இந்த ஃபார்முலாவில் உள்ள இந்த டீட்டெயில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் அப்படின்றது இப்போ நிஃப்டி பார்க்குறோம். நிஃப்டியோட கரண்ட் ப்ரைஸ், நிஃப்டியோட இண்டெக்ஸ் என்னவோ அந்த ப்ரைஸ். அதே மாதிரி வந்து கே, இது வந்து நம்ம எந்த ஸ்ட்ரைக்குக்கு வந்து ஆப்ஷன் ப்ரைஸை கண்டுபிடிக்கணுமோ அந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ். டி வந்து டைம் டு எக்ஸ்பைரி. எந்த ஆப்ஷன், அதாவது அந்த ஆப்ஷன் இன்னும் எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது. ஆர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட். யூஸ்வலி வந்து இங்கே 10% வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வொலாட்டிலிட்டி, அந்த சிக்மா. ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணால் கால் ப்ரைஸ் நமக்கு கிடைச்சிரும். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கால் ஆப்ஷன் ப்ரைஸஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 24,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் வந்து 49 rupees இருக்குது. ஸோ இந்த 49 ரூபா எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா பியூர்லி சப்ளை அண்ட் டிமாண்ட். இந்த கால் ஆப்ஷனை வாங்குறதுக்கு ஆட்கள் நிறையா இருக்காங்களா அல்லது விற்கிறதுக்கு ஆட்கள் நிறையா இருக்காங்களா, இது 2 பேஸ் பண்ணி தான் இந்த கால் ஆப்ஷன் ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகுது. பியூர்லி சப்ளை அண்ட் டிமாண்ட். இன்கேஸ் மார்க்கெட் இப்போ வந்து மேலே போகும் அப்படின்னு நிறையா பேர் நம்பினா என்ன பண்ணுவாங்க? ஈஸியாக இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட் கன்ஃபார்மாக மேலே தான் போகும் அப்படின்னு தெரியும் போது இந்த 24,200 கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கு செல்லர்ஸ் வந்து தயங்குவாங்க. தயங்குனா என்ன ஆகும்? செல்லர்ஸோட எண்ணிக்கை கம்மியாகும். நிறைய பேர் வாங்க ட்ரை பண்ணும்போது பையர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் படி டிமாண்ட் அதிகமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த கால் ஆப்ஷன் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். நான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கால் ஆப்ஷன் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா நம்மளுடைய இந்த Black-Scholes ப்ரைஸிங் மாடல் படி கால் ஆப்ஷன் ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை போட்டு இந்த இதில் கேட்டிருக்க டேட்டாவெல்லாம் ஃபில்அப் பண்ணால் இந்த ப்ரைஸ் வரும். ஆனால் கால் ஆப்ஷன் ப்ரைஸு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி கால் ஆப்ஷன் ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகுறது பியூர்லி பையர் அண்ட் செல்லர், இவங்க 2 பேருக்குள்ள வந்து யார் அதிகமாக இருக்காங்களோ அதன்படி வந்து ப்ரைஸ் மேலேயோ கீழேயோ வந்து வரப்போகுது. ஸோ இந்த ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆனால் ப்ரைஸ் ஆல்ரெடியே நமக்கு தெரியும். ஏன்னா அந்த ப்ரைஸ் இந்த ஃபார்முலாவை வச்சு சேஞ்ச் ஆகலை. ப்ரைஸ் பியூர்லி சேஞ்ச் ஆகுறது சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதில் உள்ள ஒரு டேட்டா மிஸ்ஸிங். எல்லா டேட்டாவும் இருக்குது. கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னு தெரியும், நிஃப்டியோட ப்ரைஸ் என்னென்னு தெரியும், டைம் டு எக்ஸ்பைரி என்னென்னு தெரியும், ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் நார்மலாக வந்து ஃபிக்ஸ்டாக 10% ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ த ரிமைனிங் டேட்டா வச்சுட்டு இதுக்குள்ளார இருக்கிற வொலட்டிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஐவியோட கான்செப்டை ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக வாட் இஸ் ஐவி இம்ப்ளைடு வொலட்டிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும்.
அதுக்காக நான் வந்து இந்த ஒரு பிக்சரை வந்து ரெடி பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்ப்ரெல்லா, நம்ம வந்து ஒரு குடை வந்து வாங்க போகிறோம். நார்மலாக குடை வாங்கும்போது சொல்கிறாங்க அந்த அம்ப்ரெல்லாவோட ப்ரைஸ் வந்து 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்ப்ரெல்லா கடையில் வந்து சொல்கிறாங்க. நம்மளும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம். அந்த அம்ப்ரெல்லா வாங்கும்போது நமக்குள்ள வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தேவைப்படுது இல்லையா, எதுக்கு நம்ம அந்த 500 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு நமக்குள்ள வந்து ஒரு கால்குலேஷன் வந்து ஓடும். நம்மளுடைய ஜஸ்டிஃபிகேஷன் படி அந்த அம்ப்ரெல்லாவை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, மேனுஃபேக்சரர், அவங்களுக்கு ஒரு 300 ருபீஸ், 300 ரூபா அவங்களுக்கு செலவாயிருக்கலாம். மேபி அந்த அம்ப்ரெல்லா வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், வேறு இடத்துல தயாரித்து இங்கே கொண்டு வர்றதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஒரு 50 ரூபா செலவாயிருக்கலாம். இந்த ஷாப் ஓனர் வந்து ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் எதிர்பார்த்துருக்கலாம். இந்த ஷாப் ஓனரோட ப்ராஃபிட் 100 ரூபா இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா வச்சு அவர் விற்கலாம். ஏன்னா அவர் வந்து இந்த அம்ப்ரெல்லாவை அவர் வந்து தயாரித்தவங்கள்ட்ட இருந்து வாங்கும்போது அவர் காசு வந்து ஆல்ரெடி இன்ஃப்ரண்ட் பே பண்ணியிருப்பார். ஸோ அந்த குடை வந்து எப்போ விற்கும்னு தெரியாது. ஸோ இவர் பே பண்ணதுக்கான அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக ஒரு 50 ரூபா வச்சுருப்பாரு. ஸோ ஃபைனல் ரேட் இஸ் 500 ருபீஸ். ஸோ இந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நம்மளோட ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்ட். அப்ராக்சிமேட்லி இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்போவுமே இந்த அம்ப்ரெல்லா 500 ரூபாய்க்குமே விற்குமா அப்படின்னா அது வந்து டவுட்டு தான். அதுதான் வந்து ஆப்ஷன் ப்ரைஸில் நடக்கிற விஷயம். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், யாருக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து ப்ரைஸ் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே குடை வாங்க போகும்போது 500 ரூபா அவர் ப்ரைஸ் சொல்கிறாரு. நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க 500 ரூபாயா இல்லை தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு 450க்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு உங்ககிட்ட பார்கெயின் பண்ணுவார். அப்போவும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஓகே லாஸ்ட் ப்ரைஸ் 400, 400 ரூபா கொடுங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ உங்களுடைய டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ அர்ஜெண்ட்டாக வந்து இந்த குடை வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸோ டிமாண்டு உங்கள் சைடு கம்மியாக இருக்குது. ஆனால் அவருக்கு இதை வந்து செல் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு. லிட்ரலி இட் மீன்ஸ் சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அவர் வந்து இந்த அம்ப்ரெல்லாவை 500 ரூபாய்க்கு இல்லாமல் 400 ருபீஸ்க்கு கூட உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவார். ஓகே, ஒன் திங் இஸ் கிளியர். ஸோ இந்த அம்ப்ரெல்லா 400 ரூபாய்க்கும் விற்க முடியும், நார்மல் ப்ரைஸ் 500 ரூபாய்க்கும் விற்க முடியும். இன்னொரு ஒரு சுச்சுவேஷனையும் வந்து சொல்கிறேன். நமக்கு வந்து திடீர்னு ஒரு ரெயின் ஃபோர்காஸ்ட் வந்து வருது, வானிலை அறிக்கை வந்து வருது. அடுத்த ஒரு 2-3 நாட்களில் வந்து மழை அதிகமாக பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை மழை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ரெயின் வந்து ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் ஃபோர்காஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்காஸ்ட், கன்ஃபார்ம்டு. அடுத்து ஒரு 2-3 நாளில் வந்து மழை அதிகமாக போகுது. அதற்கப்புறம் வந்து ஒரு 10-15 நாளைக்கு வந்து கண்டினியூஸ் ரெயின் இருக்கும், ஹெவி ரெயின் இருக்கும் அப்படின்ற மெசேஜ் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து என்ன நடக்கும், நிறைய பேர் நேராக குடை வாங்குறதுக்காக அந்த கடைக்கு வந்து நிறைய பேர் போவாங்க. ஸோ இப்போ என்னாச்சு, சுச்சுவேஷன் வந்து தலைகீழாக மாறிடுச்சு. நிறைய பையர்ஸ் இருக்காங்க, அதாவது பையர் சைடில் வந்து நிறையா டிமாண்ட் இருக்குது. செல்லர் அவர் ஒரு கடை தான் வந்து குடை விற்றுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செல்லர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாரு, பையரோட டிமாண்ட் அதிகமாகிருச்சு, செல்லரோட சப்ளை வந்து கம்மியாயிடுச்சு. இம்மிடியேட்டாக என்ன பண்ணுவார், அந்த குடை விற்கிறவர் அந்த ப்ரைஸை ஏற்கனவே ஆக்சுவல் ப்ரைஸ் 500 இருந்தாலும் அவர் 400 ரூபாய்க்கு கூட விற்றுருக்கிறாரு. ஆனால் பையர்ஸோட டிமாண்ட் அதிகமாகும் போது அவர் என்ன பண்ணுவார், அந்த குடையோட ப்ரைஸை வந்து 700 அல்லது 800 வந்து மாற்றிடுவார். ஸோ எல்லோரும் வந்து அந்த சேம் அம்ப்ரெல்லாவை 700 800 கொடுத்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து சேம் தான். ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து மாறுறதுக்கான காரணம், ஆப்ஷன் ப்ரைஸ் ஏறுறதுக்கோ அல்லது கீழே இறங்குறதுக்கான காரணம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட். நிறைய பையர்ஸ் இருந்தால் ப்ரைஸ் ஏறும். இன்கேஸ் இந்த கடைக்கு பக்கத்துலேயே இன்னொரு கடை இருந்ததுன்னா இந்த பையர்ஸ் இங்கே இல்லாமல் அங்கேயும் போவாங்க. ஸோ நிறையா செல்லர்ஸ் இருந்தால் ப்ரைஸ் வந்து இறங்கும். அல்லது பையர்ஸ் வந்து பார்கெயின் பண்ணுறாங்க, எனக்கு இவ்வளோலாம் வேண்டாம் அப்படின்னா அம்ப்ரெல்லா ஷாப் ஓனர் வந்து ப்ரைஸை கம்மியாக கொடுப்பாரு. ஸோ 3 சினரியோ வந்து சொல்லிட்டேன். ஆக்சுவல் ப்ரைஸு வந்து 500, மேனுஃபேக்சரிங் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், அந்த ஷாப் ஓனரோட ப்ராஃபிட், அவர் எதிர்பார்க்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து ஆக்சுவல் ப்ரைஸ் 500 ரூபா தான். ஆனால் இந்த 500 ரூபா உள்ள அம்ப்ரெல்லா 400 ரூபாய்க்கும் விற்கிது, 800 ரூபாய்க்கும் விற்கிது. ஆனால் இந்த 3 சினாரியோவிலையுமே இந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோ அல்லது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டோ அல்லது மற்ற ஓனர் எதிர்பார்க்க ப்ராஃபிட் ஏதாவது மாறிச்சா? எதுவுமே மாறலை. ஒன்லி இந்த செல்லிங் ப்ரைஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன் வந்து இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து
ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன். நார்மல் ப்ரைஸ் வந்து 500. இந்த ஷாப் ஓனருக்கும் அண்ட் அம்ப்ரெல்லா பையருக்கும் மிஸ்மேட்ச் நடக்கும்போது அம்ப்ரெல்லா செல்லர் வந்து அந்த ஷாப் ஓனர் ரேட்டை கம்மியாக கொடுக்கலாம். இன்கேஸ் பையர்ஸ் அதிகமானால் அவர் வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பியூர்லி டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் தட் எக்ஸாக்ட் பாயிண்ட். அந்த அம்ப்ரெல்லா கடைக்கு முன்னால் உள்ள சப்ளை அண்ட் டிமாண்ட் வேரியேஷன் தான். அதுதான் வந்து எக்ஸாக்ட்லி இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி. நாம் வந்து இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டியை வந்து பை ஃபார்முலா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் 500 அல்லது 400 800 நமக்கு வந்து விசிபிளாக கிடைக்குது, ஆப்ஷன் ப்ரைஸில் வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. இது வந்து பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நமக்கு இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி தெரியணும் அப்படின்னா இந்த ஆக்சுவல் ப்ரைஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஆக்சுவல் ப்ரைஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, ப்ளஸ் இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ த ரிமைனிங் பார்ட் என்னது, இந்த காஸ்ட்டும் தெரியும், ஆக்சுவல் ப்ரைஸும் தெரியும். ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ த ரிமைனிங் என்னது, ரிமைனிங் இஸ் இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி. சிம்பிள். இந்த ப்ரைஸில் இருந்து இதோட ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் மிச்சம் இருக்கிற வேல்யூ தான் வந்து இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த சேம் வே வந்து கால் ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் சில விஷயங்கள் வந்து நம்ம எந்த டைமில் வந்து கால்குலேட் பண்ண போகிறோமோ அந்த டைமில் மாற போகிறது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அண்டர்லைங் ப்ரைஸோ அல்லது ஸ்ட்ரைக் ப்ரைஸோ அந்த டைம் டு எக்ஸ்பைரி எவ்வளோ நாள் இருக்குது, அந்த எக்ஸ்பைரிக்கு அந்த ஆப்ஷன் எக்ஸ்பைரிக்கு எவ்வளோ நாள் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிற அந்த டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒன்றும் மாற போகிறதில்ல. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு கால் ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக கால் ப்ரைஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஏன்னா அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு இந்த அவைலபிள் டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டா ஸோ நம்மளால் ஃபில்அப் பண்ண முடியாத இந்த வொலாட்டிலிட்டி அப்படிங்கிற டீட்டெயிலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிவர்ஸ் கால்குலேஷன். ஓகேவா. ஸோ அதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இங்கே செஞ்சு காமிக்கிறதுன்றது வந்து ரியலி ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு டைம் ஃபார்முலாவை போட்டு ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியும், அதை வச்சுக்கிட்டு நான் அந்த வொலாட்டிலிட்டியை வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஷனோட 49 ருபீஸ் இருக்கு இல்லையா, இதோட ஐவி எவ்வளவு 13.8. நான் இதை எக்ஸாக்டாக கொண்டு வரணும்னா அந்த ஃபார்முலாவில் வந்து நான் வந்து ஒரு 15 முதல்ல போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு என்ன கால் ப்ரைஸ் வருதுன்னு பார்க்கணும். கால் ப்ரைஸ் வந்து 50 60 வந்ததுன்னா என்ன பண்ணணும், நான் அந்த வொலாட்டிலிட்டியை மறுபடியும் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணி மறுபடியும் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இப்படியே கம்மி பண்ணி எக்ஸாக்டாக அந்த 49 ரூபா 10 காசுக்கு வரும்போது என்ன வொலாட்டிலிட்டியை என்ன ஐவியை வந்து நான் போட்டனோ அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இப்படி தான் வந்து நான் அதை கண்டுபிடிக்க முடியும். பட் எப்படி வந்து ஆக்சுவலாக அந்த டேட்டாவெல்லாம் என்எஸ்சிலையும் சரி, நீங்கள் நிறையா வேறு இடத்துல சென்சிபிள் எல்லா இடத்துலையும் பார்க்குறதுன்னா அவங்க வந்து ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஐவியை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ரைஸுக்கு ஈக்குவலாக வந்து கம்ப்யூட்டரால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சீக்கிரமாக பண்ண முடியும். பட் நம்ம ஹியூமன் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஸோ இது வரைக்கும் ஹெச்வி அண்ட் ஐவி, ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டி அண்ட் இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி, இது ரெண்டை பற்றியும் எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை வந்து என்னால் எவ்வளவு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் இது ரெண்டையும் வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நம்ம எப்படி நம்மளுடைய ட்ரேடிங்கில் வந்து யூஸ் பண்ண முடியும் ப்ராஃபிட்டபுளாக. ஸோ ஹிஸ்டாரிக் வொலாட்டிலிட்டியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஷீட் யூஸ் பண்ணி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்டு இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஃபார்முலாவில் உள்ள டிஃபிகல்ட்டியையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். ப்ராக்டிக்கலி நான் அதை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி செஞ்சு காமிக்கிறது வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ இந்த ஹெச்வி ஐவியை பற்றி கிளியராக எந்த அளவுக்கு நமக்கு தெரியணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ் வாட் எவர் த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து எவ்ரி ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு கால் ஆப்ஷனுக்கு தனியாக ஐவி இருக்குது, புட் ஆப்ஷனுக்கு தனியாக ஐவி இருக்குது. ஸோ எந்த ஐவியை வந்து நம்ம எடுத்துக்கணும்? ஜென்ரல் கைட்லைன் வந்து என்ன அப்படின்னா அட் த மணி. இப்போ இதோட இது வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் இல்லையா, 24,100, இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் அட் த மணி. இந்த அட் த மணியோட கால் ஆப்ஷன் ஐவி ப்ளஸ் புட் ஆப்ஷனோட ஐவி ரெண்டத்தோட ஆவரேஜ், அதுதான் வந்து டோட்டலி நிஃப்டியோட ஐவின்னே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்.
அண்டர்ஸ்டாண்ட்? அட் த மணியோட கால் ஆப்ஷன் ஐவி எவ்வளோ இருக்கோ, புட் ஆப்ஷன் ஐவி எவ்வளோ இருக்கோ, ரெண்டுத்தோட ஆவரேஜ் ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் டோட்டலி நிஃப்டிக்கே வந்து நிஃப்டியோட ஐவி அப்படின்னு சொன்னால் அதுதான். ஸோ அதனால தான் சென்சிபிள் மாதிரியான சைட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு ஐவி காலம் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அட் த மணியோட ஐவி ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இது ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய லாஜிக் இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இது வரைக்கும் ஹெச்வினா என்ன, ஐவினா என்னன்னு பார்த்துட்டோம். ஹெச்வி ஹிஸ்டாரிக் வாலட்டிலிட்டி அப்படின்றது நடந்து முடிஞ்ச ஒரு குறிப்பிட்ட கால அளவு டேட்டாவை எடுத்துக்கிட்டு அந்த டேட்டாவை வச்சு கிடைக்கிற வாலட்டிலிட்டியை ஆனுவலைஸ்டு பண்ணிடுறோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு நடந்தால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக் வாலட்டிலிட்டி. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்றது ஆப்ஷன்ஸில் ப்ரீமியம் எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. அதாவது ஒரு ஆப்ஷன் ஒரு 20 நாள் கழிச்சு தான் அந்த ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா, அப்போது ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிற ப்ரீமியம், அதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா, ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ அந்த டேட்டா எதை தீர்மானிக்குது, இன்னும் 20 நாள் கழித்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியமை ஆப்ஷன் பையர்ஸும் செல்லர்ஸும் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 20 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வாலட்டிலிட்டியை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அப்படியே ஆனுவலைஸ்டு பண்ணிக்கிறோம். அதே வந்து ஒரு வருஷத்துக்கு நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ ஹெச்வியும் ஆனுவலைஸ்டு ஃபைனலாக கிடைச்சிருது, ஐவி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் ஆனுவலைஸ்டு ஃபைனலாக நமக்கு கிடைக்குது. எங்கே கிடைக்குது, ஐவி வந்து ஆனுவலைஸ்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆப்ஷன் செயின்லேயுமே இருக்கும். ஹெச்வி எங்கே கிடைக்கும், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து ஹெச்வியை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கூகுள் ஷீட்டில் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் இதை வந்து ஒரு டைம் போக தேவையில்லை, சிம்பிள் வே. டைரெக்டாக வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டுக்கு போங்க, இண்டிகேட்டரில் போயிட்டு ஹெச்வி அப்படின்னு அந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்னொரு விஷயமும் அந்த அம்ப்ரெல்லா ஸ்டோரியை வச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஐவி அப்படின்னு ஒன்று யாரோ எங்கேயோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ப்ரைஸஸ் மாறுறதில்ல. ஆப்ஷன் ப்ரைஸஸ் மாறுறது அந்த ஆப்ஷனோட பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து ஆப்ஷன் ப்ரைஸஸ் மாறுது. ஸோ அந்த ஆப்ஷன் ப்ரைஸஸை வச்சு மார்க்கெட்டில் ஃபியர் இருக்கா, ஃபியர் இல்லையா, இல்லை நியூட்ரலான ஃபியராக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெஷரிங் ஸ்டிக், ஒரு மெஷர் யார்ட் வேணும் இல்லையா, அதுதான் வந்து ஐவி. ஐவியை கண்டுபிடிக்கிறதே ஆப்ஷன் ப்ரைஸஸை வச்சு தானே ஒழிய ஆப்ஷன் ப்ரைஸஸ் ஐவியை வச்சு ஏறுறதும் இல்லை இறங்குறதும் இல்லை அப்படிங்கிறத ஒரு அம்ப்ரெல்லா விலை நம்ம உடை வாங்கும்போது என்ன நடக்குமோ அதை வச்சு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மாக அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதனால நமக்கு ட்ரேடிங்கில் ஏதாவது யூஸ் இருக்குமா? நிறைய யூஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு சின்ன யூஸை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடை வந்து பாருங்கள். எந்த ஒரு ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ அதோட ஹெச்வி ஹிஸ்டாரிக் வாலட்டிலிட்டி வந்து ஐவியை விட அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் வந்து பாசிபிளி கொஞ்சம் வயலண்ட் மூவ் கொடுக்கலாம். ஐ மீன் அதோட ஹெச்வி இருக்கு இல்லையா, அதை ரீச் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ வயலண்ட் மூவ் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ஸ்டாக்கோட ஆப்ஷன் செல் பண்ணுறதை விட பை பண்ணுறது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஆப்ஷன் பை பண்ணால் அதோட ஐவி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்க்ரீஸ் மீன்ஸ் நியர் டு ஹெச்வி. ஏன்னா ஆல்ரெடி ஐவி கம்மியாக இருக்குது. ஸோ ஐவி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம வாங்கின ஆப்ஷன்ஸ் அண்டர்லைங் மூவ்மெண்ட்டை விட நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரைஸஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சேம் டைம் ஹெச்வியை விட ஹிஸ்டாரிக் வாலட்டிலிட்டியை விட அந்த ஸ்டாக்கோட அல்லது அந்த இண்டெக்ஸோட ஐவி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறது அவ்வளவு ப்ராஃபிட்டாக இருக்காது நமக்கு. ஏன்னு வைங்களா, இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் பை பண்ணிட்டீங்க, நம்ம டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஆனால் ஆல்ரெடியே அதோட ஐவி அதிகம். இட் மீன்ஸ் ஆல்ரெடியே அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஐவி ட்ராப் ஆகும்போது ஆப்ஷன் ப்ரைஸஸும் வந்து ட்ராப் ஆகும். ஆனால் இதை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஆப்ஷன் ப்ரைஸஸ் ட்ராப் ஆகுறதுனால தான் ஐவி ட்ராப் ஆகுது. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ ஐவி ட்ராப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ப்ரைஸஸ் ட்ராப் ஆகும். ஸோ நம்ம ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம், ஈவன் தோ நம்ம டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் போனாலும் நம்ம வாங்கினா அந்த ஆப்ஷன் ப்ரைஸஸ் வந்து ஏறாது.
மேக்ஸிமம் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு லாஸாக இருக்கும். ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி ஐவி வந்து ஹெச்வியை விட அதிகமாக இருந்தால் எது பெட்டர் அப்படின்னா வந்து ஆப்ஷன் செல் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஷனை வந்து செல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவன் தோ மார்க்கெட் நம்ம டைரெக்ஷனில் மூவ் ஆகலை அப்படின்னாலும் இந்த ஐவி வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் ப்ரைஸஸ் வந்து கீழே வந்து இறங்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கோம். ஸோ செல்லர்ஸுக்கு என்ன வேணும், ஆப்ஷன் ப்ரைஸஸ் இறங்கணும். ஸோ நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஹெச்வியை விட ஐவி வந்து கம்மியாக இருந்தால் ஆப்ஷன் பை பண்ணால் அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஹெச்வியை விட ஐவி வந்து அதிகமாக இருந்தால் ஆப்ஷன் செல் பண்ணால் அது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்கும், ஐவி வந்து ஹெச்வியை விட கம்மியாக இருந்தால் ஆப்ஷன் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே, எந்த ஆப்ஷன் பை பண்ணுறது, கால் ஆப்ஷனா அல்லது புட் ஆப்ஷனா அப்படின்ற ஒரு டவுட் சில பேருக்கு வந்திருக்கலாம். அது என்னன்னு சொல்கிறேன். பொதுவாக ஐவியோ ஹெச்வியோ டைரக்ஷனை நமக்கு தரதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 12% ஐவி இருக்குது அப்படின்னா இந்த 12% அந்த அண்டர்லையிங்கோட 12% மேலேயும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கீழேயும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தான் ஐவி சொல்லுது. ஸோ ஐவியோ ஹெச்வியோ வந்து டைரக்ஷனை சொல்லலை. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஐவி வந்து ஹெச்வியோட கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பையிங் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் கால் ஆப்ஷன் வாங்கணுமா அல்லது புட் ஆப்ஷன் வாங்கணுமா அப்படின்றது நம்ம எப்போவும் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம்ல. மார்க்கெட் வந்து இங்கே வந்திருக்கு, இப்போ இனிமேல் வந்து மேலே தான் போகணும், நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம்ல. அதை வச்சு தான் நம்ம வந்து கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். இது வந்து ரஃபாக என்ன சொல்லுது, ஆப்ஷன் பையிங் பண்ணால் அந்த ஆப்ஷனோட ப்ரைஸ் வேகமாக ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து இது சொல்லுது. நம்ம வந்து லாங் போகணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா கால் ஆப்ஷனை வாங்கலாம். நம்ம எதிர்பார்த்தபடி மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கூடுதலாகவே இருக்கும். இல்லை மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா ஆஸ் யூஸ்வல் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி ஐவி வந்து அதிகமாக இருக்குது ஹெச்வியை விட அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் இஸ் மேபி வந்து மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐவி வந்து ஹெச்வியை விட அதிகமாக இருக்கும்போது சிம்பிளாக கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணால் மார்க்கெட் கீழே போகும்னு எதிர்பார்க்குறீங்க, மார்க்கெட் ஒரு வேளை கீழே போச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஐவி வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் மெல்ட் ஆகும். ஸோ நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஓகே, இல்லை மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ஐவி அதிகமாக இருக்கும்போது புட் ஆப்ஷனை செல் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தட்ஸ் சிம்பிள். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இந்த மாதிரி ஐவி வந்து ஹெச்வியை விட அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட், ஆப்ஷன் செல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கிலே செல் பண்ணலாம். மீன்ஸ் ரெண்டு ஆப்ஷனையுமே தூரமாக உள்ள ரெண்டு ஆப்ஷனை செல் பண்ணலாம். தூரமாக உள்ள ஒரு கால் ஆப்ஷனையும் தூரமாக உள்ள ஒரு புட் ஆப்ஷனையும் செல் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஐவி இறங்கும்போது ஈவன் மார்க்கெட் வந்து எங்கேயுமே மூவ் ஆகலை. மீன்ஸ் சைட்வேஸாகவே போயிட்டு இருக்குது, மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஆனால் நம்ம ஷார்ட் பண்ணது கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ஷார்ட் பண்ணியிருந்தது ஐவி அதிகமாக இருக்கும்போது இன்கேஸ் மார்க்கெட் சைட்வேஸ்லேயே இருந்ததுன்னா இந்த ஐவி டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகும். ஸோ ரெண்டு சைடுமே வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டை விட கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட்டே கிடைக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதாவது ஹெச்வியை விட ஐவி அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்போது அது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஓகே, ஸோ ஹெச்வியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு சிம்பிளாக வந்து சொல்லி தந்துடுறேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னென்னா ஹெச்வியை வந்து யூஸ்வலாக ஒரு ஜென்ரல் கைட்லைன் வந்து என்ன அப்படின்னா எத்தனை நாள் டேட்டாவை எடுத்துக்கிட்டால் அதை வந்து ஒரு ரீசனபிள் ஹெச்வியாக வந்து நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னா ஓரளவு மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுறது 30 days டேட்டா. இதற்கு முன்னால் 30 நாள் நடந்த டேட்டாவை எடுத்து அதை கால்குலேட் பண்ணி என்ன ஹெச்வி ஹிஸ்டாரிக் வொலாட்டிலிட்டி வருதோ அதை தான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்குவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஹெச்வி இண்டிகேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். செட்டிங்கில் போயிட்டு லென்த் வந்து என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னா 22 சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 1 month ப்ரீவியஸ் டேட்டா அப்படிங்கிறது இந்த இண்டிகேட்டர் டூல் என்ன பண்ணணும்னா சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்து இது கணக்கு பண்ணாது, டேரெக்டாக எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 monthக்கு ரஃபாக 22 days 22 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சார்ட்டுங்கிறத வந்து இல்லாமல் ஒன் டே சூஸ் பண்ணிக்கோங்க. 1 day சூஸ் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துட்டால் இப்போ என்ன நடக்குது, எவ்வளோ இருக்குது ஹெச்வி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குது, 15.48 இருக்குது. ஓகே, இதுதான் நிஃப்டியோட ஹிஸ்டாரிக் வொலாட்டிலிட்டி இஸ் 15.48. ஓகேவா? ஸோ நிஃப்டியோட ஐவி என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆப்ஷன் செயினில் போயிட்டு இப்போ வந்து நம்ம எந்த ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அந்த ஆப்ஷன் செயினை எடுத்துக்கணும். இது வந்து ஆன்கமிங் ஆப்ஷன் செயின், நெக்ஸ்ட்டு வர ஆப்ஷன் செயின் எடுத்துருக்கிறேன். இதோட ஐவியை வந்து அட் த மணியோட கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டு ஐவியையும் வந்து ரெண்டு ஐவியோட ஆவரேஜ் மீன்ஸ் ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 24 150. ஓகே, 150யோட கால் ஆப்ஷன் ஐவி 7.72, புட் ஆப்ஷன் ஐவி வந்து
11.57. ஸோ நிஃப்டியோட ஐவி எவ்வளவு 9.6. இதை சிம்பிளாக வந்து தெரிஞ்சுக்கணும்னா சென்சிபிளோட ஆப்ஷன் செயின் போனீங்கன்னா நிஃப்டியோட 124,150 அங்கே பாருங்கள் 9.6 வருது. ஓகே, ஸோ இதில் சென்சிபிளோட இதில் ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி கால் புட் ரெண்டோட ஆவரேஜ் மட்டும் தான் போடுறாங்க, தனித்தனியாக ஐவி போடுறதில்ல. ஸோ 9.6 கன்ஃபார்ம். ஓகே, இப்போ வந்து நமக்கு நிஃப்டியோட ஹெச்வி தெரியும் 15.48, நிஃப்டியோட ஐவி 9.5. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹெச்வியை விட ஐவி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து லாங் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஆப்ஷன் பை பண்ணால் அதோடைய ப்ராஃபிட் நமக்கு பெட்டராக கிடைக்கும். ஓகே, ஏன்னா ஐவி வந்து ஹெச்வியை விட கம்மியாக இருக்குது. இதே ஹெச்வி வந்து கம்மியாக இருந்து ஐவி அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆப்ஷன் செல்லிங் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இந்த ஹெச்வி ஐவியை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம ஆப்ஷன் பை பண்ணணுமா அல்லது செல் பண்ணணுமா அப்படின்றத இந்த ஒரு ஹெச்வி அண்ட் ஐவி டிஃப்ரென்ஸை வச்சு ஈஸியாக நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஐவியை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். எந்தெந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த ஐவியை பேஸ் பண்ணி எடுக்கலாம், எந்தெந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது ஐவி வந்து நமக்கு இண்டிகேஷன் தரும், ஐ மீன் நம்மளோட லாஸை குறைக்கிறதுக்கோ அல்லது ஈஸியாக வந்து ட்ரேட் அவுட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கோ எப்படி வந்து ஐவி நமக்கு சிக்னல் கொடுக்கும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த வீடியோவை ஆல்ரெடி 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாம் வந்து நான் கம்பைன் பண்ணி இன்னொரு வீடியோவாக பார்ட் 2 வீடியோவாக போடுறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.